நாகப்பட்டினத்தில் பாஜக வேட்பாளரை வரவேற்க தொண்டர்கள் வைத்த பட்டாசு ஒரு குடிசை வீட்டை சாம்பலாக்கியிருக்கிறது. குடிசை வீடு தீப்பற்றி எரியும் வீடியோ காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. நடந்தது என்ன? தேர்தல் பிரச்சாரத்தின் போது தொண்டர்கள் வெடித்த பட்டாசால் குடிசை வீடு தீப்பற்றி எரிந்த காட்சிதான் இது. நாகை நாடாளுமன்ற தொகுதி பாஜக வேட்பாளர் ரமேஷ் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். வியாழனன்று நாகூர் தேசிய நெடுஞ்சாலையில் வாக்கு சேகரித்த போது நாகை கோட்டாட்சியர் அலுவலகம் முன்பு காத்திருந்த பாஜக தொண்டர்கள் சிலர் பட்டாசு வெடித்திருக்கிறார்கள். பட்டாசு வெடித்து தெரித்ததில் அருகே இருந்த குடிசை வீட்டில் தீப்பிடித்து விட்டது. கடுமையான வெயிலில் குடிசை காய்ந்திருந்ததால் தீப்பொறி பட்டதும் மளமளவென தீப்பிடித்து எரிய ஆரம்பித்தது. நாகை தீயணைப்பு வீரர்கள் விரைந்து வந்து தீயை அணைக்க பெரும் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. பக்கிரிசாமி என்பவரின் குடிசை வீடு முற்றிலும் சேதமடைந்த நிலையில் அருகே இருந்த சுப்பிரமணியன் என்பவரின் வீடு லேசாக சேதமடைந்தது. நாகை மாவட்ட வருவாய் அலுவலர் பேபி பாதிக்கப்பட்டவர்களை நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்து அவர்களுக்கு 10 கிலோ அரிசி, 1 லிட்டர் மண்ணெண்ணெய், வேஷ்டி சேலை தலா 5000 ரூபாய் நிவாரண நிதியை உடனே வழங்கினார். இதனிடையே பாதிக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் நாகை நாகூர் தேசிய நெடுஞ்சாலையில் கோட்டாட்சியர் அலுவலகம் முன்பு மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது போலீசாருக்கும் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. பாஜக மாவட்ட தலைவர் கார்த்திகேயன் தீயில் எரிந்து சேதமடைந்த வீட்டை பார்வையிட்டு உரிய நிவாரணம் கண்டிப்பாக வழங்கப்படும் என்று உறுதியளித்தார். இந்த நிலையில் பாஜகவினர் மீது வீட்டின் உரிமையாளர்கள் கொடுத்த புகாரின் பேரில் ஒரு வழக்கும், கிராம நிர்வாக அலுவலர் வீரமணி கொடுத்த புகாரில் ஒரு வழக்கும் என 2 வழக்குகள் வெளிப்பாளையம் காவல் நிலையத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ளன. மேலும் இந்த வழக்கின் எதிரொலியாக பட்டாசு விற்பனை செய்த பட்டாசு கடைக்கு வருவாய்த்துறையினர் சீல் வைத்திருக்கிறார்கள்.